ஸ்பின்னுக்கு ஜீரோ ஹெல்ப். ஏன்னா சஹலுக்கு டேர்ன்லாம் ஒண்ணுமே ஆகல. இவ்வளவு வெரி வெரி மில்லிமீட்டர் அளவுல டேர்ன் ஆகுது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருடைய லஸ்ட் ஹீட்டிங்ல மைண்ட் டோட்டலா கிளவுட் ஆயிடுச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்ச அடியில யார் போட்டாலுமே ஸ்ட்ரெயிட் பால் போடுற மாதிரி அடிச்சுன்னு இருக்காரு. ஸோ அதுல வந்து சாண்டனரை வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சாண்டனர் கொண்டு வந்துருக்கணும். இருக்கிறது ஒரே ஸ்பின்னர் தானே, அதுல நமக்கு டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா எல்லா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸையும் அடிச்சாச்சு. ஸ்பின்னு இருக்கிற ஒரே ஆள் மிஸ்டர் டிபெண்டபிள் சாண்டனர் ஒருத்தர் தான். ஃபீல்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், அது ஒண்ணுதான் கொடுக்கல. ஹர்திக் பாண்டியா வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் கண்ணாப்பனா அடிக்கிறாருன்ற பயத்திலேயே ஒரு ஹர்திக் பாண்டியா போடாம இருந்திருக்காரு. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு இந்த பவுன்ஸ் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு. அதனால ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பவுன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிடணும். அதுதான் ஹர்திக் பாண்டியா ஏன் ட்ரை பண்ணலங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சடனா இமோஷனல் ஆயிடுறாரு ஹர்திக் பாண்டியா. பூலா கையில 13-6 இருக்காரு. கண்டசி ஸ்டேஜ் கிளைமேக்ஸ் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருக்காரு கிவிக்கு. அதுதான் எனக்கு ஹர்திக் பாண்டியோட ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆங்கிள் திஸ் மேன் ஸ்கோர் இமோஷனல் கோஷன்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் கிளீனா ஸ்கோர் பண்ணி, தம்பி நான் டுவர்ட்ஸ் தோனி ஆட்டிடியூட் போயிட்டு இருக்கேன்பா கேப்டன்சில அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ் பண்ணிட்டாரு.